பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்த உண்மைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் மயிலின் உண்மை தெரிய வந்த பிறகு இந்த சீரியலில் கதையில் வேகம் எடுத்திருக்கிறது. மயிலை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று சரவணன் நோட்டீஸ் அனுப்ப, அதற்கு மயில் அம்மா தன்னுடைய மகளை கொடுமைப்படுத்தினார்கள் என்று பாண்டியன் குடும்பத்தின் மீது வழக்கு தொடர்ந்து பாண்டியன் குடும்பத்தையே ஒரு நாள் முழுக்க ஸ்டேஷனில் வைத்துவிட்டார். இந்த பஞ்சாயத்தில் பாண்டியன் குடும்பத்திற்காக பாண்டியனின் மனைவி கோமதியின் அண்ணன்கள் வந்திருந்தனர். இதனால் இனி பிரிந்திருந்த இரண்டு குடும்பமும் இனி சேர்ந்துவிடும் என்று நினைத்திருந்த நேரத்தில்தான் இப்போ புது பிரச்சனை வந்திருக்கிறது. ராஜியும் கோமதியும் மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு வருவதை சக்திவேல் விரும்பவில்லை. காரணம், இவங்க 2 பேரும் வந்தால் சொத்து பாதியாக பிரிந்துவிடும். அப்படியென்றால் நம்முடைய மகனுக்கு முழு சொத்து வராது என்று சக்திவேல் பிளான் போட்டிருக்கிறார். இதனாலேயே எப்படியாவது குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்று சக்திவேல் நினைத்திருந்த நிலையில் இப்போது அதற்கான சந்தர்ப்பமும் கிடைத்திருக்கிறது. தனக்கு உதவி செய்ததற்காக கோமதி தன்னுடைய அண்ணன்களை விருந்துக்கு சாப்பிட வர வைத்திருந்தார். சாப்பிட வந்த இடத்தில்தான் சக்திவேல் தன்னுடைய வேலையை காட்டியிருக்கிறார். அதாவது ராஜியுடைய கல்யாணத்தை வைத்து பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறார். ராஜி ஒருத்தனால் ஏமாற்றப்பட்டு விட்டாள் என்ற உண்மை தெரிந்ததும், கதிர் நல்லவனாயிருந்தா பொண்ண கூட்டித்து கொண்டு எங்க வீட்ல தானே விட்டிருக்கணும், அவன் அம்பா மூலமாக சொத்து கிடைக்கவில்லை என்றதும் ராஜி மூலமாக அந்த சொத்தை வாங்கிவிடலாம் என்றுதான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் என்று அசிங்கப்படுத்தி பேசுகிறார். இதனால் கோபமான கோமதி, நான் தான் கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் என்ற உண்மையை சொல்லிவிடுகிறார். இதை கேட்டு பாண்டியன் அதிர்ச்சியில் இருக்கிறார். அப்போது என் பொண்ணு வாழ்க்கையில் முடிவெடுக்க நீ யாரு என்று முத்துவேல் கோபத்தில் திட்டுகிறார். அப்போது சக்திவேல் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு, இதோட உங்க குடும்பத்தை நாங்க தள்ள முழுகிறோம், இனி உங்களுக்கும் எங்களுக்கும் எதுவும் இல்லை என்று கோபமாக வீட்டை விட்டு எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போகிறார். பிறகு கோமதி பாண்டியனிடம் மன்னிப்பு கேட்க, அதற்கு பாண்டியன் புருஷம் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற நம்பிக்கை உடைந்து போய்விட்டது என்றால் அது கண்ணாடி மாதிரிதான், ஒட்டி வைக்க முடியாது என்று சொல்கிறார். இதனால் வரும் வாரத்தில் இதை வைத்து பஞ்சாயத்து தொடங்கப் போகிறது.